வந்தாச்சு திருவண்ணாமலைக்கு. வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் வெளிச்சம் இல்லாத, ஏன்னா நாங்கள் 4 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிட்டோம் ஒர்க்கை. அதனால தான் வெளிச்சம் இல்லை சுத்தமாக. அந்த ஸ்ட்ரீட் லைட் வச்சு தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள் ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள் நாங்கள் ஜெல்லியை போட்டோம், நம்ம கம்பி கட்டி 4 மணின்றது நாங்கள் 3:30க்கு ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள் ஜெல்லி போட்டுட்டோம். அப்படியே ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் எல்லாத்தையும். பாருங்கள் பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ இதை சுற்றி 4:45 போட்டு தர வலிச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாக்ஸ் போடுவோம். இப்போ பாக்ஸ் போட்டு பட்டி தட்டியாச்சு. இதுக்கு மேலே இன்னொரு சைடு கல் வருது, அதை நான் பாக்ஸ் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். மேலே பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து 3/4 போட்டு உள்ளே மண் கொட்டிட்டு மேலே பட்டி தட்டுவோம். நான் பட்டி தட்டிட்டு காட்டுறேன். மேலே பட்டி தட்டியாச்சு. இப்போ பட்டி தட்டிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு 5 இன்ச்சு கல், 5 இன்ச்சு பட்டி வரும் சுற்றி. மேலே 5 இன்ச்சு திக்னஸ் பட்டி வச்சாச்சு. இதுக்கு மேலே திருப்பியும் இன்னொரு ஸ்டெப்பு கல் வருது. இதுதான் இவ்வளோ பெரிய கல் மேனுவலாகவே நாங்கள் தூக்கி வச்சோம். பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சு திக்னஸ்ஸு. இது 5 இன்ச்சு திக்னஸ். இதன் அகலம் கம்மி. இது கிட்டத்தட்ட ஒரு 2 அடி. அதான் மேனுவலாகவே கையில் தூக்கி வச்சோம். பாதி தான் தூக்கி முடிஞ்சுது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூக்கி வைக்கலாம் அப்படின்னு. இது தூக்கி நிமிந்து திருவண்ணாமலை இது ஃபுல் ஒர்க் முடிச்சாச்சு. பாருங்கள் இவங்களுக்கு செம்ம கிளாசிக்கான ப்ரீமியமான ஒர்க்கு. பார்த்தாலே தெரியும். பில்லரு, சிலுவை, மேலே 2 ஏஞ்சலு, பார்க்கவே செம்மையாக இருக்கும். இது ஒரு ஸ்டோனு, இது ஒரு ஸ்டோனு, இது ஒரு ஸ்டோனு, மொத்தம் 4 லேயரு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேசுறியே